துர்க்கையம்மன் சிலைக்கு நடந்த கொடுமை, சிக்கிய துண்டுச்சீட்டு, ஆக்ஷனில் இறங்கிய காவல்துறை. 200 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் துர்க்கையம்மன் சிலை உடைப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான 200 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் அங்குள்ள துர்க்கையம்மன் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 18 கைகள் உள்ள துர்க்கையம்மன் சிலை கைகளை உடைத்துவிட்டு வேறு ஒரு சமுதாயத்தின் பெயரில் துண்டுச்சீட்டு ஒன்றை எழுதி வைத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் அருகே கரடிச்சித்தூர் கிராமத்தில் சிவன் கோயில் ஒன்று உள்ளது. இது 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலாகும். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் 2022ஆம் ஆண்டுதான் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணி வாக்கில் கோவிலை திறந்த பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. கோவிலில் உள்ள சிலைகள் உடைந்திருப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கோவில் குருக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். கோவிலில் சென்று பார்த்த போலீசார் அந்த கோவிலில் உள்ள 18 கை உள்ள துர்க்கையம்மன் சிலை முகத்தை சேதப்படுத்தி கைகளை உடைத்து சேதமடைந்திருப்பதை கண்டனர். மேலும் அருகில் இருந்த 8 கைகள் உள்ள துர்க்கையம்மன் சிலைகளையும் உடைத்திருந்ததை கண்டனர். அந்த இடத்தில் ஒரு துண்டுச்சீட்டை கண்டெடுத்தனர். அதில் மாற்று மதத்தினரின் பெயரால் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த துண்டுச்சீட்டை கைப்பற்றிய போலீசார் தடயவியல் சோதனைக்காக அதை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. கூடிய விரைவில் இது தொடர்பான உண்மைகள் வெளியாகும் என்றும், யார் அந்த மர்ம நபர்கள் என்ற விஷயம் தெரியும் வரை அந்த பகுதி சலசலப்புடன் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்து கோயில்களை தொடர்ந்து குறிவைத்து தாக்கும் இந்த கும்பல் யார், இந்த கும்பலுக்கு பின்னால் இருப்பது யார் என்பதை பற்றிய விவரங்களை கண்டறிய வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தபடி உள்ளனர். கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் தலைமையிலான போலீசார் கோவிலுக்கு பாதுகாப்பு அளித்து தடயவியல் நிபுணர் ராஜவேல் தடயங்களை சேகரித்துள்ளார். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்து கோயில்களுக்கு ஏற்படும் இதுபோன்ற இன்னல்களை தடுக்க காவல்துறையும் அறநிலையத்துறையும் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.